வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ பார்க்க போகிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஏக்கரா பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க. இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு, குடிமங்கலத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க. பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னா ஒரு 3 கிலோமீட்டர் தான் இந்த பூமிக்கு வருங்க. 2.5லேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருங்க. சூப்பரான செம்மண் பூமிங்க. வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க. உங்களுக்கு பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி வாஸ்து முறைப்படிக்கு இருக்குங்க. பூமி செம்மண் பூமிங்க. சூப்பரான செம்மண் பூமிங்க. சுற்றிலையுமே டைமண்ட் பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. டைமண்ட் பென்சிங் போட்டு கேட்டெல்லாம் போட்டு நீட்டாக ஜம்முன்னு பண்ணி வச்சுருக்குறாங்க. வந்தால் நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க. தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 அடி தார் ரோடு பேஸ் வருங்க. ஒரு சைடு தார் ரோடுங்க, இன்னொரு சைடு 22 அடி மண் தடம்ங்க. கிளமேல் தார் ரோடுங்க. தென்வடல் பார்த்தீங்கன்னா 22 அடி மண் தடத்துலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க. கார்னர் சைட்டாக வந்துடுங்க. வடக்கு பார்த்த மாதிரியும் கிழக்கு பார்த்த மாதிரியும் இருக்குங்க. சூப்பரான செம்மண் பூமிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம்ங்க. உங்களுக்கு வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு தோப்பு பண்ணுறதுக்குலாம் சூப்பரான இடம்ங்க. கம்பெனி பர்பஸ்க்கும் அருமையான இடம்ங்க. சுற்றிலையுமே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க. வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க. பஸ் ரூட் மேலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க. பொள்ளாச்சி டு தாராபுரம் ரோட்லேருந்து வந்தோம்னாலும் இந்த பூமிக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் வருங்க. பார்த்தீங்கன்னா உடன்பேட்டையிலேருந்து வந்தோம்னா ஒரு 10 கிலோமீட்டர் தான் வருங்க. உங்களுக்கு போக்குவரத்துக்கு சூப்பரான இடம்ங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க. இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 35 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ரொம்ப லோ ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. பூமி சூப்பரான பூமிங்க. பக்கத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 50 லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதில் பூமி பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஏக்கரா இருக்குதுங்க. நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வேணாலும் நம்ம வாங்கிக்கலாங்க. 1 ஏக்கரா 2 ஏக்கராங்க. சூப்பரான செம்மண் பூமிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடங்க. இவ்வளோ கம்மியான ரேட்டில் வந்து தார் ரோடு பேஸ் பூமி இந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்லைங்க. இந்த பூமி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலை தான் சொல்கிறாங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு மிஸ் பண்ண வேண்டாங்க. நீங்கள் உடனே வாங்க, நேரில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேங்க. ஒரு 2 கையெழுத்து தானுங்க. லீகலெல்லாம் பக்காவே வருங்க. பார்ட்டி கிட்டவே இருக்குதுங்க. பிடிச்சிருந்ததுன்னா நேரில் கூட்டிகிட்டு போய் குறை வச்சு இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சே நம்ம பேசி வாங்கி கொடுக்கலாமுங்க. பஸ் ரூட் மேலேயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க. சூப்பரான செம்மண் பூமி பாருங்கள். பூமி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நல்லா செம்மண்ணாக இருக்குங்க. வடக்கு பார்த்த மாதிரி சூப்பராக கேட்டெல்லாம் போட்டு டைமண்ட் பென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்தால் எந்த வேலையுமே இல்லைங்க. நீங்கள் தோப்பு பண்ணுறோன்னா ஒரு போர் போட்டு ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா சூப்பரான இடமா ஆயிடுங்க. ஒரு சைடு தார் ரோடுங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 22 அடி மண் தடம்ங்க. மார்காட்லேயும் போக வேண்டியது இல்லைங்க.